யார் உன்னை என்ன வேணாலும் சொல்லிருக்கட்டும், எனக்கு தெரியும் உன்னை பத்தி. நான் உன் கூட இருக்கேன். குமரன் மாமாவுக்கும் நிவினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உண்மை தெரிஞ்சிடுது. விஜயனோட பாட்டி தான் வந்து காவிரி வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க அந்த கோயிலில். அதனால் மட்டும்தான் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற உண்மையுமே தெரிஞ்சிடுது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க சித்தி மிரட்டினங்காட்டிக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சோன்னே எப்படியாவது காவிரியும் விஜயும் சேர்த்து வைக்கணும், பிரித்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறங்காட்டிக்கு எப்படியாவது போய் உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு விஜயை போய் தேடி பார்க்குறாங்க. விஜய்கிட்ட உண்மையும் சொல்லிடுறாங்க. ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் காவிரிக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துட்டு உடனே போய் தாத்தா பாட்டிக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. பாட்டி வந்துட்டு ஆமாம் நான் அப்படி தான் பண்ணேன், நான் இவங்க நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. காவிரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை அங்கே எப்படி விட்டு வைக்கிறதுன்னு கேட்டோன்னே பாட்டி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க.